இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை இந்த மகிமை நேரம் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மகிமை நேர செய்திகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. இந்த வாரத்தில் வேண்டுதலின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் என்ற தலைப்பில் நாம் வேதத்தில் உள்ள அநேக பேருடைய யாருடைய வேண்டுதல்லாம் கேட்கப்பட்டது என்று நாம் தியானித்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்டறினார். சாமுவேலின் வேண்டுதலை கேட்டறினார். ஆண்டவர் தாவீதின் வேண்டுதலையும் கேட்டறினார். சாலோமனின் வேண்டுதலை கேட்டறினார். அன்னாளின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். யாபேசின் வேண்டுதலை கேட்டறினார். யோபுவின் வேண்டுதலை கேட்டறினார். எனவே இந்த நாளிலும் கூட, இந்த கடைசி நாளிலும் கூட கர்த்தர் யாருடைய வேண்டுதலை கேட்டிருந்தார் என்று பார்க்க போறோம் என்றால் சகரியாவின் வேண்டுதலை கேட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அவரை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா என்பவன் ஒரு ஆசாரிய பணியை செய்து வருகிற ஒரு மனிதன். அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்துல தினமும் தன்னுடைய ஆசாரிய பணியை என்ன செய்கிறார்? செய்து வருகிறார். அவருடைய மனைவி பேர் எலிசபெத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி அவர்களுக்கு நீண்ட நாட்கள் ஆகியும் என்னவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அதாவது இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. 7வது வசனத்திலே இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய ஆசாரிய முறைவின்படியாக தேவ சன்னதியிலே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆசாரிய பணிகளை கர்த்தருக்கென்று மிகவும் பயபக்தியோட அந்த ஆசாரிய பணியை என்ன செய்கிறான்? செய்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் எல்லோரும் வெளியே ஆசாரிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்கு பிரவேசித்து தூபம் காட்டுதலான சீட்டை என்ன செய்திருந்தான்? பெற்றிருந்தான். எனவே தேவாலயத்திற்கு வெளியே ஜனங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவன் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி அவன் வலது பக்கத்தில் நின்று சகரியாவே கண்டு அவனை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் தூதனை அனுப்பி சகரியானுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? செவி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா ஒரு ஆசாரிய வேலையை செய்கிறவனாக காணப்பட்டுகிறான். இன்னைக்கு கோயில்களில, நம்முடைய திருச்சபைகளிலே பணியாற்றுகிற மக்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல அவர்கள் உண்மையும் உத்தமமாக இருந்து பணிவுகளை செய்யும் போது கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? உயர்ந்த சன்னிதானத்திலே அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தின் நன்மை என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறார். வசனம் 6 சொல்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தின் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணியை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நியமங்களின்படி, தேவனுடைய நியமங்களின்படி நடக்க வேண்டும், குற்றமற்றவர்களாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தும் இந்த வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார்கள். எனவே தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அவருடைய சத்தத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். வயது சென்று முதிர்ந்த பிறகும் கூட எலிசபெத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு புத்திர பாக்கியத்தை என்ன செய்கிறார்? கட்டளையிட்டு அவனுக்கு யோவான் என்று பெயரிடும்படியாக கர்த்தர் ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை தேவன் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆசாரிய பணிவிடை என்பது லேசான காரியம் இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம போய் நிற்கும் போது நம்ம பயபக்தி உள்ளவர்களாக நம்ம நிற்க வேண்டும், குற்றமற்றவர்களாக நம்ம நிற்க வேண்டும். பிறர் நம்மை குறை கூறும்படியான நம்முடைய நடக்கைகள் இருக்கக்கூடாது. எனவே கர்த்தருடைய நீதிக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சகரியா அப்படி நின்ற பொழுதுதான் கர்த்தர் சகரியாவின் வேண்டுதலின் சத்தத்தை என்ன செய்கிறார்? கேட்டு அருளி இருக்கிறார். அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டு அருளினார். எனவே எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மட்டுமில்லாமல் அவருடைய வயிற்றுக்கு குழந்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வெகுவாக என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். எனவே இந்த யோவான்
என்னோட வரலாற்றிலே எழுதப்பட்ட ஒரு பெரிய மனிதனாக என்ன செய்தான், காணப்பட்டான். ஒரு நல்ல ஒரு மனிதனாக, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக யோவான்ஸ்தான் இந்த எலிசபெத்தின் வயிற்றிலே கர்த்தர் என்ன செய்தார், உருவாக கட்டளையிட்டிருக்கிறார். எனவே இந்த நாட்களில ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஆலய பணிவிடைகளை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், கர்த்தருடைய நியமங்கள்படி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிறிய வேலையாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆலயத்தை பெருக்குவது, ஒரு ஆலயத்தினுடைய பொருட்களை அங்கு சுத்தம் செய்வது, ஆலயத்தினுடைய பொருட்களை சரி செய்வது, ஆலயத்தினுடைய பணிவிடைகளை செய்வது, ஆலயத்திலே மின்சார வேலைகளை செய்வது, ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பணிகளையும் செய்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நம்ம என்ன செய்ய வேண்டும். இந்த பணிகளை செய்ய முன்பதாக ஆலயத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும் போது அவருடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து அந்த வேலையை நாம் என்ன செய்ய வேண்டும். எனவே தான் இந்த ஆசாரியன் இந்த சகரியா தினமும் தூபம் காட்டும் போதெல்லாம் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி என்ன செய்திருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவரே, என் மனைவி ஒரு மலடியாக இருக்கிறாளே என்று ஜெபம் பண்ணியிருப்பார். எனவே அந்த சத்தத்தை கேட்டு இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வல்லமையான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மை என்ன செய்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய காரியம் வயது ஆகிவிட்டதே, நாம் எவ்வளவோ இந்த முயற்சி எடுத்து பார்த்து விட்டோமே, இது இனி நடக்காது, இது இனி நடக்கவே கூடாது என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் இறைவன் நினைத்தால் ஒரு நொடி பொழுதுல அவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒரு இரவில அவருடைய தூதனை அனுப்பி நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் அவரால் தர முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய நியமங்களின்படி கட்டளையின்படி நாம் கட்டளையிட வேண்டும். ஆண்டவருக்கு நாம் ஒழுங்காக நாம் தினமும் ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும், தினமும் வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போதுதான் ஆண்டவர் சகரியாவுக்கு என்ன செய்திருக்கிறார், ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திருக்கிறார். என்னை கேட்கிறதானே அன்பு மகிமை டிவி நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த சகரியாவை போல நாமும் ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம அனுதினமும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நாம் நல்ல குணம் கர்த்தருக்கு நம்ம பயந்து நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்க மட்டுமாக நாம் கர்த்தருடைய ஆலயத்துல உண்மையாய் நம்ம வீட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம பணிவிடை செய்யும்போது உண்மையாய் செய்ய வேண்டும், பயபக்தியாய் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சகரியாவின் வேண்டுதலை அவர் கேட்ட தேவன் நம்முடைய வேண்டுதலையும் அவரன் செய்கிறார், கேட்கிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையிலே வேண்டுதல் என்பது இறைவனிடத்துல மட்டும்தான் நம்ம வேண்ட முடியும். மனிதரிடத்துல வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நம்மை கீழான பாதையில் தான் கொண்டு போய்விடும். எனவே இந்த உலகத்துல வாழுகிற நாம் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆயுதமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், நாம் மேற்கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் என்னும் ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலின் விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்டிருந்தார். இந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தது போல ஆண்டவர் ஈசாக்கின் வேண்டுதலை கேட்டிருக்கிறார், அன்னாளை வேண்டுதலை கேட்டிருக்கிறார், தாவீதினுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார், யாபேசினுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களிலே சகரியாவின் வேண்டுதலை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். யோபுவின் வேண்டுதலை கேட்டிருக்கிறார். எனவே இத்தனை வேண்டுதல்களையும் கேட்டிருக்கிற தேவன் ஏன் நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்க மறுக்கிறார்? நம்ம சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுல நம்ம குறைவுள்ளவராக காணப்படுகிறேனப்பா ஆண்டவரே, எதுல இன்னும் நான் உமக்குள்ளாக எந்த காரியத்துல நான் கிட்டி சேர வேண்டும், இன்னும் ஒன்று காரியத்துல நான் எந்த குறைவிலே நான் காணப்படுகிறேன், என்னுடைய குறைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டு கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஒரு தூதனை எனக்கு முன்பாக நீர் அனுப்பும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போது சகரியாவின் வேண்டுதலை கேட்க ஆண்டவன் ஒரு தூதனை அனுப்பினது போல நம்முடைய வேண்டுதலையும் கேட்க அவர் ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். அந்த தூதன் நமக்கு ஒரு நன்மையை, நமக்கு ஒரு பிரகாசத்தை தரும்புற வார்த்தைகளை தூதன் மூலமாக ஆண்டவர் கேட்க செய்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் வேண்டுதல் கேட்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக
நம்முடைய உடம்பரப்புகளுக்காக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய இந்தியா தேசத்திற்காக, எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரே, நம்ம வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்கிறபடியாலே அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் வாழ்க்கையில செய்து வந்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரை தடைப்பட்ட ஜபங்களுக்கு கர்த்தர் நீர் எனக்கு பதில் தரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரத்துல கேட்க வேண்டும். சகரியா வேண்டுதல் கேட்டீரப்பா, என்னுடைய வேண்டுதலை கேளும். யாபேசின் வேண்டுதலை கேட்டீரே, என்னுடைய வேண்டுதலை கேளும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாமுவேலின் வேண்டுதலை கேட்டீரே, என்னுடைய வேண்டுதலை கேளும். ஈசாக்கின் வேண்டுதலை கேட்டீரே, என்னுடைய வேண்டுதலை கேளும் ஆண்டவரே. அப்பா, இந்த கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் அவர் தருகிறார். நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்கள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், நம்மை விட்டு விலகி போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஒப்படைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த 7 நாட்களும் கேட்ட சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்களையும் ஒரு அற்புதங்களையும் நமக்கு கொண்டு வரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு தூதன் எனக்கு முன்பதாக கடந்து வர வேண்டும் அப்பா. எனக்கு நன்மை செய்கிறபடியா, நன்மை செய்கிற ஒரு தூதனாக நீர், எனக்கு ஒரு தூதனை என்னோட வழியாக நீர் காட்டப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி இந்த வாழ்க்கையை மேலாக மாற்றி நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அந்த ஆசீர்வாத நன்மைகளுக்காக இப்பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த 7 நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களை உயிர்ப்பிக்கிற சத்தியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை விண்ணப்பங்கள் பண்ணி எங்களுடைய சரீரங்கள், எங்கள் ஆத்துமாக்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் இருந்தால் கர்த்தர் ஆண்டவரே சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே வல்லமையுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே வேண்டுதலின் சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த சன்னிதானத்திலே வந்து கேட்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அதை உங்களுடைய சமூகத்திலே வந்து எட்டுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரும் மேல தெளிக்கப்படட்டும் அப்பா. அந்த 7 நாட்கள்ல கேட்ட சத்தியங்களை பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் என்ன கவலைகளோடு இந்த வேண்டுதல் சத்தத்தை கேட்டு கர்த்தாவே அப்பா ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தூதனை அனுப்பி கர்த்தாவே நீங்க பிள்ளைகளை ஆற்றி தேட்டி அரவணைத்து காத்து ரட்சித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு கிருபையால் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தியை ஆண்டவரே அப்பா சொல்ல செய்த ஆண்டவர் இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே மகிமையானவர்களை அந்த பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த டிவிக்காக உழைக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இதில் பணியாற்றுகிற பிள்ளைகள், இந்த டிவியில பங்கெடுக்கிற பிள்ளைகள் எல்லா பேரையும் கர்த்தர் இங்கே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.